அன்பானவர்களே, உங்கள் எல்லாரையும் இந்த ஆன்லைன் சர்வீஸின் மூலமாக சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். வசனம் சொல்லுகிறது, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு காலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான தூதர்கள் என்று பரலோகத்தில் அவரை துதித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில பூமியில நமக்கு துதிக்கிற ஒரு சாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அவர் துதிகளில் வாசமாயிருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அவர் மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறார். எல்லா கணத்திற்கும் பாத்திரரான தேவனை நோக்கி கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக நாங்கள் வேண்டுகிறோம்ப்பா. பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இப்பொழுதே தொடுவீராக. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு இல்லங்களில் தங்கி தாபரிக்கட்டும் என்று வேண்டுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை, அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். என் வாழ்வின் கேடகம், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கலம். அவருடைய நாமம் உங்களுக்கு இன்பமா இருப்பதாக, உங்களுக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. சேட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபெனேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் பாடுவோம் சேர்ந்து, நம்மளை எவ்வளவு அற்புதமாய் காத்து வழி நடத்தினார். எபெனேசரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய், எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, எந்தன் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. அவரே நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார், சுகம் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்தன் பரிகாரி, அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவீராக, எல்லா தோல்விகள் மாறுவதாக. சேர்ந்து சொல்லுவோம், எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய், எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்
சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம் ஹல்லேலூயா. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. You have did numerous blessings in my life. Hallelujah. மீண்டும் ஒரு முறை எண்ணில்லா நன்மைகள் எந்த வாழ்வில் சொல்லுங்க. எண்ணில்லா நன்மைகள் எந்த வாழ்வில் எந்த வாழ்வின் பலன் நீரே, எந்த வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்த துணை நீரே, எந்த வாழ்வின் கேடகம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துங்கள். அவரே நம்முடைய வாழ்வில கேடகமா இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நானே உனக்கு கேடகமும் நானே உனக்கு மகாபலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்னைக்கு நமக்கு கேடகமாய் நின்று கொண்டு சத்ருவின் அம்புகளை, சத்ரு நமக்கு எதிராக விடும் எல்லா அம்புகளை, அக்கினி யாஸ்திரங்களை அவித்தும் போடும்படிக்கு அவரே நம்முடைய வாழ்வில கேடகமா இருக்கிறார். அந்த நல்ல தேவனை உற்சாகமாய் ஆராதிக்கலாம். அப்பா, உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. நாம் கேட்ட இந்த ஜூன் மாத வாக்குத்தத்த வசனத்தின்படி நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையை, அவருடைய கிருபையை நினைத்தவர்களாய், அவருடைய இரக்கத்தை நினைத்தவர்களாய் சேர்ந்து பாடலாம். அப்பா, உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்பா, உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பா, உம் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா, உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பா, உம் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தாங்கி நடத்தியதே உடைய கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் ஒரு தந்தையை போல உங்களை தோளில் சுமக்கிற தேவன்? ஹல்லேலூயா. என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும்
மாறாமல் தாங்கிடும் கிருபை. ஓ, சூழ்நிலைகள் மாறினால் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகவில்லையே. ஹல்லேலூயா. மாறாமல் தாங்கிடும் கிருபை. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. கரங்களை தட்டி அவருடைய கிருபை நினைத்தவர்களாய், ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த 5 மாத அளவும் அவர் எனக்கு யெகோவா ஈரையாக இருந்தார், எனக்கு எல்லாவற்றிலும் அவர் எல்லாமா இருந்தார். ஹல்லேலூயா. அவரை சேர்ந்து ஆராதிங்கள் பிரியமானவர்களே. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஒரு தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக செய்பவரை ஆராதிக்கிறீர்கள். உங்கள் ஜெபங்கள், உங்கள் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. பாடுவோம். யெகோவா, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் என் தேவையெல்லாம் நீரே, எல்லாம் சந்திப்பீ. ஓ, அவரை ஆராதியுங்கள். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தீரே. சொல்லுவோம். யெகோவா, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. அவருடைய கிருபையை நினைத்தவர்களாய், ஆண்டவரே இந்த கடந்த 5 மாதங்களும் உம்முடைய கிருபை என்னை தாங்கினதே, என்னை வழி நடத்தினதே. உம்முடைய கிருபை நினைத்தவர்களா, உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. கிருபை 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 எல்லாம் கிருபை. அவருடைய கிருபையை நினைத்தவர்களாய் சொல்லுங்க. எங்க இருந்தாலும் வாய்களை திறந்து சொல்லுங்க. Oh Lord, your grace, only your grace, oh God. கிருபை
எல்லாம் கிருபை நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்ததும் அப்பாவும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் காத்ததும் கிருபைதானே. பாடுவோம் கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. மகிமை இயேசுவின் நாமத்தில் விடுதலை சுகம் பலன் ஆரோக்கியம் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. எல்லாம் கிருபை. மாலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மாலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபை மாறாத கிருபைதானே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கிருபை கிருபை. அவருடைய கிருபை மாறவில்லை. சகோதரனே சகோதரி, அவருடைய கிருபை உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் உணர்றீங்க? அவருடைய கிருபையை நினைத்து ஆராதியுங்கள். எங்கிருந்தாலும் அவருடைய கிருபையை உணருங்கள். அவருடைய கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களை உயிரோடு வைக்கவில்லை. ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. எல்லாம் ஒரு முறை கூட கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை. பிதாவே, இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாச மக்களுக்காக, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்காக, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக, தெய்வீக சுகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசம் போய்கொண்டிருக்கிற இந்த அசாதாரணமான சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்காக இருக்கிறீர் என்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார் ஆண்டவரே. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நானே உங்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் குணமானீர்கள் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வருகிற ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு, தெய்வீக ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திப்பீராக. தேவன் தாமே அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவரே. இனி தேசத்தில் கொடுமை இருக்க போகிறதில்லை. தேசத்தில் நடக்கும் சம்பவங்களை கண்டு உங்கள் இருதயம் துவளாதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கொடுமை தேசத்தில் இருக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. இனி வியாதியா இருக்கிறவன் நகரவாசிகள் வியாதியா இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய ஆளுகையை ஆண்டவரே எதிர்பார்க்கிறோம். எங்கள் தேசத்தில் நீர் பெரிய காரியங்களை செய்ய போற தயவிற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் மீண்டுமாய் இந்த ஆன்லைன் சண்டே சர்வீஸ் மூலமாக சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
எங்களுடைய கூட சேர்ந்து இவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதித்தீர்கள். இப்பொழுதும் நாம் சங்கீதம் 27வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிகிற இந்த வசனத்தை எங்களோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகையினருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை எட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான வழியிலே என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. மீண்டுமா அந்த கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அற்புதமான இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த சங்கீதத்துக்காக நன்றி. கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தவர்களாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களை காத்து இதுவரைக்கும் வழிநடத்தி வருகிற தயவிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை நாம் நினைவு கூற வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று இந்த மாதம் வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள் என்று ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த வாக்குத்தத்தின்படியே கர்த்தர் நம்மளை வழிநடத்துவாராக. ஒரு சில அறிவிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினம் மாலை ஜூம் பிரேயர் நடைபெறும். மாலை 7 மணி முதல் 8 மணி வரைக்கும். நாளை தினம் திங்கட்கிழமைகள் தோறும் கிராஸ் டிவியில் பாஸ்டம்மாவுடைய செய்தி 4:30 மணி முதல் 5 மணி வரை ஒளிபரப்பாகும். புதன்கிழமை தோறும் வேத பாட கூட்டங்கள் மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகும். யோபு எழுதின புஸ்தகத்திலிருந்து வெளியேறப்பெற்ற சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறோம். நீங்கள் அதை பாருங்கள். சனிக்கிழமைகள் தோறும் உபவாச ஜெபங்கள் நடைபெறுகிறது. இந்த ஒவ்வொரு ஜெபத்திலும் நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை உடையவர்களாய் கர்த்தரை ஆராதிப்போம். சபையினுடைய அறிவிப்புகள் உங்களுக்கு வரவில்லை என்றால் இந்த கீழ் காண்கிற இந்த எண்ணிற்கு நீங்கள் ஒரு ஹாய் என்று நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயரை மட்டும் சொன்னால் போதும். இந்த சபையின் வாட்ஸ்அப் என்ன நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதேனும் ஜெப விண்ணப்பங்கள் தேவைகள் இருக்கும் என்றால் நீங்கள் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எந்நேரத்திலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் செயல்படுவோம். நீங்கள் அந்த எண்ணையும் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கோங்க. அது மாத்திரம் அல்ல, இது புதிய மாதமானபடினால், முதல் வாரமாக இருக்கிறபடினால் நம்முடைய சபையில் நம்ம ஒவ்வொரு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்கள் வீட்டில் யாருக்கேனும் இந்த ஜூன் மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாள் இருக்கும் என்றால் அவர்களை ஆசீர்வதித்தவர்களாய் நம்ம இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே,
அந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் ஆண்டவரே. நீர் தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவிலை மறைத்து வைத்து அவர்களை கண்மலையின் மேல் உயர்த்தி வைக்க போகிற தயவிற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் உமக்காக காத்திருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. இன்னும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்து உம்முடைய கிருபைகளும் இரக்கத்தினாலும் அவர்களை முடிசூட்டின தயவிற்காக நன்றி. இந்த மக்கள் ஆண்டவரே சபைக்கும் தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்கள் மாற்றுவீராக நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ட் பிளெஸட் வெட்டிங் ஆனிவர்சரி. ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை சபையின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஆண்டவருக்கென்று விதைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இது. ஆண்டவருக்கென்று கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கட்டளையை நினைவு கூர்ந்தவர்களாய் இந்த லாக்டவுன் நாட்களிலும் அநேகர் உங்களது உதார்த்தமான காணிக்கைகளால் இந்த சபையையும் ஆண்டவரையும் நேசித்து நீங்கள் தாங்கி வருகிற தயவிற்காக ஆண்டவரை நன்றியுள்ள இதயத்தோடு நான் சோதரிக்கிறேன். அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் பொருளாதார நெருக்கடினால் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சபையின் சார்பாக கடந்த லாக்டவுனில் நம்ம உதவி செய்தோம். அதே போல் இந்த லாக்டவுனில் அநேக குடும்பங்கள் எந்தெந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தெரிந்து கொண்டு நாம் உதவி செய்து வருகிறோம். இனிமேலும் நாம் உதவி செய்ய தீர்மானித்திருக்கிறோம். அதற்கும் உங்களது காணிக்கைகளை நீங்கள் விதைக்க விரும்பினால் நீங்கள் அந்த கீழே பார்க்கிற அந்த கூகுள் பே நம்பருக்கு நீங்கள் உங்கள் காணிக்கைகளை விதைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுப்போம், ஆண்டவருக்கென்று விதைப்போம். இந்த வசனத்தை வாசித்து அறிக்கை செய்து நாம் கொடுக்கலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையில் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நம்ம சிறந்ததையும் முதன்மையானதையும் நாம் கொடுக்கலாம். கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். அன்பின் ஆண்டவரே, வசனம் சொல்லியிருக்கிறது அப்பா, அவர்கள் உபத்திரவத்தினாலே மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் ஆனாலும் ஒரு சந்தோஷத்தினால் அவங்க கொடுத்தது போல் ஆண்டவரே, இந்த லாக்டவுனான சூழ்நிலை எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்படுற இந்த சூழ்நிலை உம்முடைய ராஜ்யத்திற்காக அவங்க கொடுக்கறத நினைச்சு அவங்கள ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை வந்துட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய ராஜ்யத்திற்காக கொடுக்கிற விதைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆலய கட்டுமான பணி காணிக்கைகளை கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. மிஷினரி காணிக்கைகளை கொடுக்கிறவங்களை ஆசீர்வதிப்பீராக. தசமபாக காணிக்கை கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவரே நீர் வலுப்படுத்துவீராக. அவர்களை பாதுகாப்பீராக ஆண்டவரே. இக்கட்டான சூழலிலும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீர் போஷித்து வருகிற தயவிற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிற வாக்கியத்தின்படி இவர்கள் கொடுக்கிற ஆண்டவரே இந்த கரங்களை நீர் வலுப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. எப்பொழுதும் செய்தியை கொடுக்க வருகிற பாஸ்டர் வல்லமையாடுத்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்கள், இப்பொழுதும் நமக்கு பாஸ்டர் அவங்க ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க வருகிறார்கள். அவர்களை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 5 மாதங்கள் அளவும் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய சமாதானமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மோடு கூட இருந்து தேவன் நம்மை நடத்தினபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய அற்புதத்தின் கரம் இனிமேலும் நம்மை தாங்கி நடத்துவதாக. இந்த புதிய மாதத்திற்காக தேவனை துதிக்கிறேன். இந்த முதல் வாரத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக. தேவனுடைய ஆலயத்திலே கூட முடியாத சூழ்நிலையில் இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கிருபை தாங்கட்டும். நல்ல பாடல்களை பாடினோம், ஆண்டவரை துதித்தோம், தேவனை ஆராதித்தோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்ல போகிறோம். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, என்னை உணர்த்தும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவர் என்று சொல்லி கண்களை மூடி நாம் தேவன் சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, சர்வல்லமுள்ள ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீ தந்த அற்புதமான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கடினமான இந்த சூழ்நிலை
சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உதவி செய்த தேவனுடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தை அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய வலது கரத்தினால் தாங்கிக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாவரும் சுகமாயிருப்பீர்களாக, யாவரும் சமாதானமாயிருப்பீர்களாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்ல போகிறோம். வேதாகமத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், டைரி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆலயத்தில் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை கவனிப்போமோ அதே போல ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. மாலை 7 மணிக்கும் சூம் பிரேயர் இருக்கிறது. அந்த செல்போன் வைத்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அந்த ஆப்பை ஏற்றிக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் இணைந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். சீக்கிரமாய் இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி நேர்முகமாய் சந்திக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. இப்பொழுதும் அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த வசனம் நம் எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம். பழைய ஏற்பாட்டிலும் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாழுகிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் இதுவரை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், ஆவிக்குரிய சபையில் அங்கம் வகிக்கலாம், ஆனால் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு நல்ல தருணம். இன்றைக்கு ஆண்டவர் கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. அபிஷேகம் பெறாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வேண்டாம். பரிசுத்தாவின் அனுபவம் இல்லாத ஒரு அனுபவம் நமக்கு வேண்டாம். அது செத்த ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஒரு தேவ மனிதன் இப்படி குறிப்பிடுகிறார், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத ஒரு கிறிஸ்தவன் செத்துப்போன கிறிஸ்தவன் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகம் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். குறிப்பிட்ட ஒரு நாளில் ஆண்டவர் என்னை அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். இன்று வரை ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அனுபவம் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு கிறிஸ்தவ விசுவாசிகளாய் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்க ஆண்டவற்றை வேற எதுவும் கேட்காதீங்க. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஒரு தேவனுடைய பிள்ளை அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டால் அதுதான் ஒரு அற்புதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. வேதத்தில் இந்த நாளிலும் 4 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கவனமாய் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் தான் பரிசுத்தாவின் அனுபவங்கள் ஆழமாய் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் நிரப்பப்படாமல் இருப்பீர்கள் என்றால் வெறுமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனபடினால்தான் ஆதி நாட்களில் ஆவிக்குரிய சபையில் விசுவாசிகள் ஆவியிலே களி கூர்ந்து தேவனை ஆராதிப்பார்கள். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஆராதனை இன்றைக்கு போல 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அல்ல. ஒவ்வொரு ஆராதனையும் 5 மணி நேரங்கள் ஆராதனை நடக்கும். ஒருவர் கூட சோர்ந்து போக மாட்டாங்க. ஒருவர் கூட வாட்ச பார்க்க மாட்டாங்க. ஒருவர் கூட முறுமுறுக்க மாட்டாங்க.
இன்னைக்கு அப்படி அல்ல. கொஞ்சம் ஆராதனை நேரம் கூட்டிட்டாலே வாட்சை பார்க்கிறது, முறுமுறுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதபடியினால் தான் இந்த அனுபவத்திற்குள்ளே நாம் போய்கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் ஆராதனை என்ன, தேவனுடைய செய்தி என்ன, கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்படின்னு அமர்ந்திருப்போம். அதுதாங்க ஒரு உன்னதமான அனுபவம். அதுதாங்க ஒரு பெந்தைக்கோஸ்தே அனுபவம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அபிஷேகம் என்றால் என்ன நினைக்கிறார்கள்? பரவசப்படுதலை தான் நினைக்கிறார்கள். கையை தட்டணும், ஏதோ மேலை கிளை குதிக்கணும், 2 அந்நிய பாஷை பேசிட்டு பரவசப்படுவதற்காக கொடுக்கப்படுவது அபிஷேகம் அல்லங்க, நிரப்பப்படுவதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பரவசப்படுவதற்கு அல்ல அபிஷேகம், நிரப்பப்படுவதற்காக. அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் கவனித்துக் கொள்ளும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அவளுடைய வயிற்றிருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று பார்க்கிறோம். எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். வயிற்றுக்குள் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். நிறைமாத கர்ப்பிணியாயிருக்கிற எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டாள் என்று பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். என்ன செய்தார்கள்? தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். அபிஷேகம் நம்ம என்ன செய்கிறது? நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. அதுதான் தேவன் கொடுக்கிற அனுபவம். அதைத்தான் நீங்கள் அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். என்ன ஒரு அற்புதமான ஒரு அனுபவம்! இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஒரு வயதான தகப்பனார் சுகவீனமாகி ஆஸ்பத்திரியில் ஐசி வார்டில் இருந்தார். அவர் நல்லவர், ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர். இப்பொழுது மரண தருவாயில் போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய போதகர் வந்து அவரை கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரியில் அவருக்காக பாரத்தோடு உருக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஐசி வார்டில் படுத்திருந்த தகப்பனார் படுக்கையில இருந்து கொண்டே ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி தேவனை மகிமைப்படுத்தினாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நிமிடங்களுக்குள்ளே ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். சில மாதங்கள் கழித்து அவர் ஐசி வார்டிலிருந்து வெளியே வந்தார். சுகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அந்த போதகர் சொல்லும்போது சொல்லுகின்றார், ஒரு ஐசி வார்டுக்குள்ள மரண தருவாயில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு தகப்பனார் இந்த போதகர் ஜெபம் பண்ணின உடனே ஆவியிலே களி கூர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் ஆவியில் நிரம்புகிற ஒரு பழக்கம் உண்டா? ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம் உண்டா? ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கடமைக்காக, பெயருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதை நிறுத்துங்கள். இன்றைக்கு ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை தராமல் இந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டேன் என்று ஆண்டவரோடு போராடுங்கள். தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற சில வாலிபர்களை ஆண்டவர் தேசத்திலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினாராம். டாக்டர் பில்லி கிரஹாமை உலகமே அறிந்திருக்கிறது. அவர் எப்பேற்பட்டவர்! வாலிப நாட்களில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர். அதே போலத்தான் அருமையான ஒரு தேவ மனிதர் டாக்டர் பென்னிகன் என்ற ஒரு தேவ மனிதர் வாலிப நாட்களில் அபிஷேகம் பெற்றவர். இவர்கள் எல்லாரையும் கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தாராம். வியாதிகளை மாற்றினார், மரண போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், ஏராளமான அற்புதங்களை செய்தாராம். எப்பொழுது? வயதான பிறகு அல்லங்க, வாலிப நாட்களில்
பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிற ஒரு தேவ பிள்ளைகளாய் மாறினார்கள். உலகமே அவர்களுக்கு தெரியும். யாரை கேட்டாலும் டாக்டர் பிள்ளிக்கிரகாமா, டாக்டர் பென்னிகன்னான்னு கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. ஏங்க, அவங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்ட வாலிபர்கள். அதே பட்டியலில் மறைந்து போன பாஸ்டர் MK சாம் சுந்தரம் என்ற ஒரு தேவ மனிதர் சென்னையிலே ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் அவரை வாலிப நாட்களிலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினாராம். இன்றைக்கு அவருடைய சபைதான் சென்னையிலே பெரிய ஒரு சபையாயிருக்கிறது. வாலிப நாட்களில் கதவை பூட்டிக் கொண்டு ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்களாம். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ற மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் தலையை கீழே தொங்க போட்டு ஏதோ வாயில முணுமுணுத்து ஜெபம் பண்ணுகிற பழக்கம் அல்ல. ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனபடினால் கர்த்தர் அவர்கள் எல்லாம் பயன்படுத்தினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெறலன்னா நீங்க வெறுமையான ஒரு பாத்திரம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போராடுங்கள், ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாய் கேளுங்கள். ஆண்டவரை என்னை நிரப்பும் ஆண்டவரை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டேன் என்று கேளுங்கள். அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அனுபவம் அற்புதமான ஒரு அனுபவம். எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் உங்களை ஆவியானவர் அற்புதமாய் நடத்துவார். ஆனபடினால் தான் முதல் அனுபவம் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படுதல். தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவர கர்த்தரை விடாதீங்க, அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று வேதத்தில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இந்த நாட்களில் சும்மா வீணாய் நேரத்தை கழித்துக் கொண்டிருக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் கையில செல்போனை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிற அனுபவத்தை விட்டுவிட்டு ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்கள் வருங்காலங்கள் பிரகாசமாய் இருக்கும். இன்றைக்கும் தேசத்தில் அப்படித்தானே சில வாலிப ஊழியர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட தேவ மனிதர்களை பாருங்கள். சகோதரன் ஜெர்சன் எடின்புரோவை பாருங்கள், தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பாஸ்டர் பென் சாமுவேலை பாருங்கள், தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வாலிப நாட்களிலே அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக உழைத்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை வேண்டாங்க, ஆவியிலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை. வாய் திறந்து சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க ஜெயமுள்ள வாழ்க்கை. இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் அனுபவம் என்றால் என்ன? வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யூதாவுக்கு நிருபம் 1 அதிகாரம் 20 வசனம் இவ்வண்ணமாய் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையில் பேனா வைத்து கோடு போட்டுக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்றோங்க, ஆனா பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்றோமா? இல்லை. ஆனபடினால் தான் நிறைய ஜெபத்திற்கு பதில் இல்லை. நிறைய காரியங்களில் அற்புதங்கள் நடக்கல. நிறைய காரியங்களை இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இரண்டாவது உணர்த்துகிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணுமா? ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணா தூக்கம் வராதுங்க. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணா கொட்டாவி வராதுங்க. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணா போர் அடிக்காதுங்க. சிலரை பாருங்க, முழங்கால் போட்ட மாதிரி இருக்கு, ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லுகிற சில பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. ஏன்? அபிஷேகம் பெறல. போய் முழங்கால் போடணும், கொஞ்ச நேரம் கண்ணை மூடணும், ஜெபம் பண்ணிட்டு வந்து விட்டேன் அப்படின்னு எழுப்புகிற ஒரு பழக்கம். எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். பெற்றோர் ஒவ்வொரு நேரமும் ஜெபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாதான் சாப்பாடு. ஜெபம் பண்ணலைங்க, சும்மா போய் முழங்கால் போடுவோம், தலையை கொண்டு கீழே போடுவோம், ஜெபம் பண்ணிட்டோன்னு 1/2 மணி நேரம் கழிச்சு எழுப்பி போய் சொல்லுவோம். இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் ஒரு நாளில் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம். அன்று முதல் ஜெபிக்க ஆண்டவர் பாரப்படுத்தினார். வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறீங்களே, உலக காரியத்திற்கு எவ்வளவு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் பாதத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியுதா? ஏன் ஜெபம் பண்ண முடியல? ஏன் ஜெபம் போரடிக்குது?
பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவு இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க இன்னும் பெற்றுக்கொள்ளல. ஆனபடினால் தான் இந்த வாழ்க்கை போரடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனபடினால் தான் ஒரு தேவ மனிதன் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுவிடலாம். இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுவிடலாம். ஆனால் எதற்காகவும் இயேசுவை மட்டும் விடக்கூடாதாம். நான் சொன்னது புரியுதா? திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுவிடலாம். ஆனால் எதற்காகவும் ஒரு சின்ன சினிமாவுக்கு, ஒரு சின்ன அற்ப சந்தோஷத்திற்கு இயேசுவை விட்டு விடாதீங்க. இப்படி நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு லாக்டவுன், ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் கிடக்கிறாங்க. ஜெபம் பண்ணீங்களா பிரதர்? நாளைக்கு ஜெபம் பண்ண பாஸ்டர். இன்னைக்கு ஆராதனை பார்த்தீங்களா? சாயங்காலம் பாஸ்டர் பாப்ப பாஸ்டர். என்னங்க ஒரு வாழ்க்கை! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதனையோடு சொல்லுகிறேன், பாரத்தோடு சொல்லுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாலே தான் இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நிர்விசாரங்கள், ஜெபம் இல்லாத வாழ்க்கை, ஆண்டவரை தேட முடியாத ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு கடமைக்காக வாழுகிற வாழ்க்கை. தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆவிக்குள் நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் அன்னாளை பாருங்கள். ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்கின்றாள். என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறாள். இன்னொரு வசனத்தை நீங்கள் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். சாலமோனுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போதோ வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது என்று பார்க்கிறோம். என்ன ஒரு அற்புதமான ஒரு அனுபவம்! ஜெபத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் காரியங்களை நடப்பிக்கிறார். நெகேமியாவின் ஜெபத்தை பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆனாலும் நாங்கள் எங்களை தேவனை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணி இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் 2வது எதிர்பார்க்கிற அனுபவம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ முழங்கால் போட்டுட்டு எழும்புகிற பழக்கம் இருக்குதா? அதை நிறுத்திருங்க. ஆவில கொஞ்ச நேரம் நிரம்புங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அந்த ஜெபம் தாங்க வல்லமையான ஒரு ஜெபம். அந்த ஜெபம் தாங்க அற்புதமான ஜெபம். அப்படி ஜெபம் பண்ணாலே கர்த்தர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார். அருமையான தேவனுடைய மனிதர் எசேக்கியா பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் செய்வாராம். தேவ பிரசன்னத்தை இல்லாமல் உணரும் போது உடனடியாய் போய் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவாரா. எவ்வளவு நேரம்? 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராங்க. தேவ பிரசன்னம் இல்லைன்னு உணர்ந்தால் 4 மணி நேரத்தை ஆண்டவருக்காய் கொடுப்பாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரசன்னம் இருக்கோ இல்லையோ, தேவ சமூகம் இருக்கோ இல்லையோ, தேவ சத்தம் கேட்கிறோமோ இல்லையோ, ஜெபம் பண்ணி முடிச்சாச்சுன்னு சொல்லி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க, உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீங்க. கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் தான் வல்லமை உள்ளது. அந்த ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நடப்பிக்கும். 2 காரியங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். 3வது ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஆராதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியிலே நிறைந்து நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். 3வது நம்முடைய வாழ்க்கையில் ஆவியிலே ஆராதனை. முதல் பாயிண்ட் வேதத்தில் தியானித்தோம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். 2வது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். 3வது நம்முடைய ஆராதனையே ஆவியின் ஆராதனையாக இருக்கணும். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும்
உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு வருகிறோம் என்றால் ஒரு எதிர்பார்ப்போடு வர வேண்டும். ஆவிகளை ஆராதிக்க போகிறேங்கிற உணர்வோடு வரணும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கக்கூடாது, சூழ்நிலை பார்க்கக்கூடாது. சிலரை பாருங்கள், அவங்கள பார்த்தாலே நம்ம ஆவி செத்து போயிடும். கை தட்டுறதை பார்த்தாலே பரிதாபம். வாயை திறக்கவே மாட்டாங்க, கண்ணை மூட மாட்டாங்க. ஏதோ 2 மணி நேரம் நேரப்போக்குக்காக ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து எழுப்பி போகிற ஒரு கிறிஸ்தவ கூட்டம். பாரத்தோடு வேதனையோடு சொல்லுகிறேன், இனிமே அப்படி வாழாதீங்க. வாழ்ந்தது போதுங்க. கொரோனாவினால் எத்தனை லட்சம் பேர் மரித்து போயிருக்கிறாங்க. இன்னும் ஏங்க நிர்விசாரத்திற்கு இடம் கொடுக்கிறீங்க? இன்னும் ஏங்க ஏதோ போகிறேன் வருகிறேன்னு கடமைக்காக பெயரளவுக்கு கிறிஸ்தவனை வாழ்ந்துகிட்டு இருக்காதீங்க. வேண்டாங்க, அதை தூக்கி எறிந்து விடுங்க. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற விசுவாசிகளை, இன்னைக்கு உங்களுடைய தீர்மானம் நீங்க எடுக்கணும். ஆலயம் திறந்தால் ஆராதனைக்கு போவேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆராதனை திறந்தால் உபவாச ஜபத்தை முக்கியப்படுத்துவேன்னு தீர்மானம் பண்ணுங்க. ஆராதனை திறந்தால் வேத பாட கூட்டத்தில் போய் வேதத்தை கற்றுக்கொள்வேன்னு தீர்மானம் பண்ணுங்க. கடந்த காலம் எல்லாம் ஆலயம் திறந்துதான் இருந்தது. ஆலயத்துக்கு போனோமா? ஞாயிற்றுக்கிழமை போவோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன். வேண்டாங்க, மனம் திரும்புங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இந்த செய்தி முடிவில் நீங்க இந்த 3 தீர்மானத்தை பண்ணிட்டு தான் எழும்பணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாரத்தோடு சொல்லுகிறேன், ஆராதனை என்பது என்ன? நேரப்போக்குக்கு வர்றது அல்லங்க. சிலர் பாடலெல்லாம் முடிந்த ஆராதனைக்கு வருவாங்க, சிலர் சங்கீத வாசித்த பிறகு வர்றாங்க, சிலர் காணிக்க முடிந்த பிறகு வர்றாங்க. எதுக்குங்க ஆராதனை? பொழுதுபோக்குக்கா? இது என்ன பூங்காவா? இது மாமியார் வீடா? இது தேவனுடைய வீடுங்க. ஒரு பயபக்தி நமக்கு இருக்கணுங்க, ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கணுங்க. ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ராஜாதிராஜன் நமக்கா ஜீவனை கொடுத்த ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்ப ஜபத்திற்குள்ள வரணும். எங்கள் போதகர் அப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, எங்க பெற்றோர் அப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆராதனைன்னு சொன்னா ஆரம்ப ஜபத்தில் இருக்கிறோமே, அவன் தாங்க உண்மையான கிறிஸ்தவன். மற்ற எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டே வர்றவங்க எல்லாம் பெயர் கிறிஸ்தவங்க, சோம்பேறி கிறிஸ்தவங்க, நிறைய சொல்லலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேண்டாங்க, மனம் திரும்புங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சமத்தில் அர்ப்பணிங்க. ஆலயம் திறந்தால் ஆராதனை முக்கியப்படுத்துவேன், ஆராதனைக்கு பிந்தி வர மாட்டேன்னு சொல்லுங்க. உபவாச ஜபத்தை முக்கியப்படுத்துவேன், வேதபாட கூட்டத்திற்கு போவேன், கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. இப்ப வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற ஆலயத்திற்கு போக நினைக்கிற முடியலங்க. ஆனா ஆலயம் திறக்கப்படும் போது தேவ சமூகத்தை வாஞ்சிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதிப்பதோடு நின்று விடாதீங்க. அது பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாங்க. இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அந்த வாழ்க்கை தான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு வாலிப தங்கை கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தாங்க. குறிப்பிட்ட ஒரு நாட்களில் கல்லூரி லேட்டா முடிந்தது, பஸ் எல்லாம் போய்விட்டது. இந்த சகோதரி ராத்திரி இருட்டாகிவிட்டது, மாலை நேரம் 7 மணி ஆகிவிட்டது, பஸ் வரல, ஒரு தகவலும் இல்லை. வீட்டில் இருந்தும் இந்த சகோதரி பஸ் ஸ்டாப்ல காத்து கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று ஒரு கார் வேகமாய் வந்தது. 4 ஆண்கள் வேகமாய் இந்த வாலிப மகளை காருக்குள்ளே தூக்கி கொண்டு போய் போட்டுவிட்டு வாயை பொத்தி கொண்டு காரை மின்னல் வேகத்தில் ஒரு காட்டு பகுதியிலே கார் போய்கொண்டிருக்கிறது. அந்த மகள் ரட்சிக்கப்பட்ட மகள், அபிஷேகம் பெற்ற மகள். அந்த மகள் ஆவியில நிரம்பி ஜெபம் கொண்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. காட்டுக்குள்ள போய் 4 பேரும் அந்த மகளை கற்பழித்து விட வேண்டும் என்று தூக்கி கொண்டு போடும்போது அந்த மகள் கையை கூப்பி ஆவியில நிரம்பி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யும்னு ஜெபம் பண்ண உடனே அந்த வாலிப பிள்ளையை போட்டுட்டு கார் எடுத்துக்கொண்டு போய்விட்டாங்க. அந்த வாலிப மகள் காட்டுக்குள்ளே தன்னந்தனியாய் கிடக்கின்றாள். ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மகள் ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணாலும் ஒரு பக்கம் இருள் சூழ்ந்து விட்டது. அடுத்தது என்ன சம்பவிக்கும் என்கிற ஒரு பயம். ஆனால் வீட்டில் பெற்றோர் ஆவியில நிரம்பி தன் மகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க.
திரும்ப அந்த கார் மறுபடியும் வருகிறது. இந்த மகள் எழும்பி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த டிரைவர் அந்த மகளை பார்த்து சொன்னார், மகளே நீ பயப்படாத, நீ ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத பார்த்த, உன்னை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க காரை கொண்டு வந்திருக்கிற. அவங்க 3 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, நீ பயப்படாம தைரியமா கார்ல ஏறு மகளே அப்படின்னு சொன்ன உடனே பதற்றத்தோடு, அடுத்தது என்ன செய்யப்படுவோங்கிற வேதனையோடு கலக்கத்தோடு காரின் பின் சீட்டில் ஏறி அமர்ந்தாள். கையை குப்பினாள், கண்ணை மூடினாள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை வீடு வரை பத்திரமாய் கொண்டு சேரும் ஆண்டவரே, என் கற்பை நீர் பாதுகாத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை கெடுத்து விடாதபடி என்னை பாதுகாத்தீரை ஸ்தோத்திரம் என்று ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணி அவள் வீட்டு வாசல் அண்டை இறங்குகின்றாள். அந்த டிரைவர் அந்த வீட்டிற்கு தகவல் தெரிவிக்கின்றார். அந்த தாயோ தன் அறையிலே ஆவியில நிரம்பி ஜெபம் கொண்டிருக்கிறாங்க. இந்த உண்மை சம்பவத்தை நீங்கள் கேள்விப்படும் போது அதில் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மகளும் வாலிப மகள் அபிஷேகம் பெற்றவள், வீட்டில் பெற்றோரும் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபம் கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு பாதுகாப்பு! எந்த ஒரு ஆண்களும் தவறாய் நடக்காதபடி கர்த்தர் அந்த மகளை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டார். எப்படி நடந்ததுங்க? ஆவியில் நிரம்பி ஜபிக்கிற அந்த ஜபத்தின் ஊடாய் கர்த்தர் அவர்களை தொடாதபடி பாதுகாத்து கொண்டார். அந்த டிரைவர் சொன்னாராம், உங்களை சுற்றி ஒரு அக்கினி பிளம்பு இறங்கி வந்த உடனே பயந்து அலறி அத்தனை பேரும் ஓடிட்டோம் அப்படின்னு சாட்சி சொன்னாங்களாம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட சில இக்கட்டான காரியத்தில் தேவன் அக்கினியாய் இறங்கி வருவார். எதிரிகள் பட்சிக்கப்பட்டு போயிருவாங்க. ஐயோ, இவள் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை, இவளுக்கு விரோதமா ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ஓடி போயிருவாங்க. இதுதாங்க கர்த்தர் நடத்துகிற பாதை. தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. இந்த வாலிப மகளை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார்? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில பாதுகாக்கப்படணுமா? ஆவியில நிரம்புகிற ஒரு அனுபவத்திற்கு வாருங்கள். ஆராதனைக்கு வர்றீங்களா? நல்ல கரங்களை தட்டுங்கள். ஆதிகால சபையில் அப்படித்தான், கை தட்டுறதிலே தேவ பிரசனை இறங்கி வருங்க. பாட்டு பாடுறதிலே தேவ பிரசனை இறங்கி வரும். மைக்கு உண்டா, ஸ்பீக்கர் உண்டா, பாக்ஸ் உண்டா, என்ன உண்டுங்க? கீபோர்டு உண்டா, பேடு உண்டா? ஒண்ணும் கிடையாது. வெறும் கைத்தட்டல் ஆராதனைதாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேவ பிரசன்னத்தை உணர்கிற ஆராதனை. இன்னைக்கு எல்லாம் இருக்குது, ஆனா இப்படி வச்சு எடுக்கணும். எதுக்குங்க ஆராதிக்கணும்? இன்னைக்கு மனம் திரும்புங்க. கையில சத்தம் வர்ற மாதிரி கை தட்டுங்க. வாயை திறந்து கொஞ்சம் பாடி கர்த்தரை துதிங்க. அன்னைக்கு பாட்டு புஸ்தகமே இல்லாத ஒரு சூழ்நிலை. பாட்டு புஸ்தகம் ஆலயத்திற்கு வாங்கி வைக்க கூட வசதி இல்லாத சூழ்நிலை. இன்னைக்கு பெரிய பெரிய டிவி எல்லாம் ஆலயத்தில் மாட்டி வச்சிருக்கு. இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. டிவியை பார்க்கறதுக்காக ஆராதனை, பாட்டை பார்த்து பாட்டை போடணுங்கிறதுக்காக தான் ஒரு தம்பி லேப்டாப்ல உட்கார்ந்து கை கடுக்க உட்கார்ந்து அதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். கொஞ்சம் கூட சிலருக்கு அந்த உணர்வே இல்லாம இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆராதனை நடத்துகிற எங்களுக்கு சில நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை துக்கப்படுத்தாதீங்க. ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்களா? நல்ல பாடுங்க, கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாயை திறங்க. இதுதாங்க கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். சும்மா கையை தட்டாம வாயை திறக்காம கண்ணை மூடாம வந்துட்டு போனீங்கன்னா எத்தனை ஆண்டுகளானாலும் இப்படித்தான் இருப்பீங்க. வளர்ச்சியே இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது. பாரத்தோடு சொல்றேன், கண்ணீரோடு சொல்றேன், உங்க வாழ்க்கையில் ஆவியில் நிறைந்து ஆராதிக்க ஒப்பு கொடுங்க. அந்த வாழ்க்கை தான் ஜெயமுள்ள வாழ்க்கை. அந்த கால கிறிஸ்தவங்க அப்படித்தான் ஜெயப்படுத்தார்கள். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களோ நிர்விசாரம், கடமை கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள். வேண்டாங்க. இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க, ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. 4வது பாயிண்ட், நேரம் இல்லாதபடி நான் வேகமாய் கர்த்தருடைய வார்த்தை நான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். சத்தமாய் வாசியுங்கள். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 4வது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். வாய் திறந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியினாலே நடத்தப்படுதல். சத்தமா சொல்லுங்க, ஆவியினாலே நடத்தப்படுதல். 4வது முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் மாம்சீகம் நம்மை நடத்தக்கூடாதுங்க.
ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். ஆவியானவர் நம்மை நடத்தினார். அந்த அனுபவம் அற்புதமானது. இன்றைக்கு அநேகரை மாம்சம் நடத்துது, அநேகரை மனிதர்கள் நடத்துகிறார்கள், அநேகரை பிசாசு நடத்திக்கிட்டு இருக்குது. ஆவியானவர் நடத்துகிறாரா? ஆவியானவர் நடத்தப்படுகிறவர்களை பார்த்தாலே தெரியும். ஆனா மனுஷன் நடத்தினா, பிசாசு நடத்தினா அவங்கள பார்த்தாலே தெரியும். விகாரமாய் நடப்பாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அடங்க மாட்டாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியில நடத்தப்பட்டு பாருங்க. ஆவியானவர் பேசாதேன்னு சில நேரம் அமைதிப்படுத்துவார், போகாதேன்னு சொல்லுவார், இந்த இடத்திற்கு நீ நடக்காதேன்னு சொல்லுவார், இந்த காரியத்தை செய்யாதேன்னு ஆவியானவர் காதல நம்மோடு பேசுவார். கடந்த 2 வாரத்திற்கு முன்னால பாஸ்டர் பவுலோஸ் என்ற தேவ மனிதர் இந்த உலகத்தின் ஓட்டத்தை தன்னுடைய 74 வயதிலே முடித்திருக்கிறார்கள். அற்புதமான ஒரு தேவ மனிதர், கேரளா பகுதியை சார்ந்தவர், பயங்கரமான ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவரை அனுப்பினார். எங்கே? ராமேஸ்வரம் பகுதிக்கு போய் என்னுடைய கனமான சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டார். ஏதோ கொஞ்சம் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ராமநாதபுரம் பஸ்ஸில் கால் கடுக்க ஏறி பயணம் செய்து 2 சின்ன பிள்ளைகள், அருமையான சகோதரி அவர்கள் நிறைமாத கற்பனை, தேவ சத்தம் கேட்டு அங்கே வந்து இறங்கினார்கள். வீடு கிடையாது, வீட்டிற்கு வாடகை கொடுக்க பணம் கிடையாது. அங்கே இருக்கிறதான சில இடங்களிலே அவர்கள் தங்குவதற்காக 1 நாள் 2 நாள் அப்படி தங்கி பொழுதை போக்கினார்களாம். அப்படித்தான் அந்த இடத்திற்கு ஊழியத்திற்காக வந்தவர். ஆண்டவர் சொன்ன உடனே புறப்பட்டு போனார். இனம் தெரியாத ஒரு பகுதி, மொழி தெரியாத ஒரு பகுதி, கேரளாவில் செல்வ செழிப்பாய் சீமானாய். அது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாம் அழகாக இருக்கிறது, மலையாளம். ஆனா இப்பொழுதோ ராமேஸ்வரத்திற்கு வந்திருக்கிறார், தனி நபராய் வந்திருக்கிறார். அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. பல நாட்கள் பட்டினியினால் வாடி போனாராம். ஆண்டவர் சில நாளைக்கு அப்புறம் சின்ன சின்ன உதவிகளை கொடுத்து சிலர் ஆதரித்தார்கள். மீன் பிடிக்கிற பகுதியில் சின்ன சின்ன கூடாரங்களுக்குள்ளே தங்கி தங்கள் நாட்களை கழித்து கொண்டார்கள். ஆனால் ஆரம்ப நாட்களே அடி, வேதனை, உதை, பலவிதமான உபத்திரவங்கள். அவர் சந்தித்திராத ஒரு பிரச்சனையும் இல்லையாம். அவ்வளோ சூழ்நிலைகள். 2 சின்ன பிள்ளைகள், பசியினால் வேதனைப்படுகிற காரியங்கள், பலவிதமான நெருக்கடியிலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அவருடைய பாரம் என்னன்னா, ஒவ்வொரு நபருக்கும் சுவிசேஷம் போகணும். வீட்டில் ஆகாரம் இல்லை, காலையில் ஒரு பைய மாட்டிட்டு தெரு தெருவா போவாராம். ஆத்துமாக்களை தேடி தேடி போவாராம். இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு நல்லவர். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். சாப்பாடு இல்லைங்க, பசியில போய் தெருவில் நின்று இயேசு நல்லவர்னு ஊழியம் செய்வாராம். அப்படி செய்து செய்து ஆண்டவர் படிப்படியாய் படிப்படியாய் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆரம்ப நாட்களில் சின்ன ஒரு இடத்தை வாங்கினார்கள், சின்ன ஒரு ஓலசட்டு போட்டாங்க. அவர்கள் எதிரிகள் தீயிட்டு கொளுத்தினார்கள். 2வது ஒரு செட்டு போட்டார்கள், அதையும் தீயிட்டு கொளுத்தினார்கள். இப்பொழுது வறுமை, கஷ்டம், வேதனை, அடுத்தது என்ன செய்யணும்னு வழி தெரியாமல் திகைத்திருக்கும் போது ஆண்டவர் சில பகுதிகளில் வழிவாசல்களை திறந்தாராம், அற்புதம் செய்தார். இன்றைக்கு அதே தேவனுடைய மனிதர் 20 ஏக்கர் நிலத்தில் 60 அடி உயரமுள்ள கட்டடத்தில் கர்த்தருடைய பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. எப்படி வந்ததுங்க? ஆவியானவர் நடத்தினார். போன்னு சொன்னவுடனே கீழ்ப்படிந்து போனார். இன்றைக்கு ஆண்டவர் 20 ஏக்கர் நிலத்தில் 60 அடி உயரமுள்ள ஒரு கட்டடத்திற்குள்ளே ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களை குறித்து கடந்த நாட்களில் அவர்களுடைய மரண நேரத்தில் நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க கண்ணீரோடு. அது அற்புதமாக இருந்தது. காரணம் என்னவென்றால் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை சொல்றார், கீழ்ப்படுகிறோமா? இது ஆண்டவர் பேசல, யாரோ பேசுறது. இப்படி நம்ம வாழ்க்கையை கடத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார்.
ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் நம்ம நடத்தணும். சில இடத்துக்கு போகாதன்னு கர்த்தர் சொல்லுவார், கீழ்ப்படியணுங்க. சில காரியத்தை செய்யாதன்னு சொல்லுவார், கீழ்ப்படியணும். சில காரியத்தை பேசாதன்னு சொல்லுவார், கீழ்ப்படியணுங்க. அதுதாங்க தேவன் எதிர்பார்க்கிற அனுபவம். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். 4 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். முதல்ல தலைப்பு வசனம், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். முதல் பாயிண்ட், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம். இரண்டாவது பாயிண்ட், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிற அனுபவம். மூன்றாவது பாயிண்ட், பரிசுத்த ஆவியில் ஆராதனையின் அனுபவம். நான்காவது பாயிண்ட், ஆவியானவரே நம்மை நடத்த வேண்டும். பாஸ்டர் பவுலோஸ் அவர்களை கேரளாவிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ஆவியானவர் சொன்னவுடனே புறப்பட்டு போனார். பல வருடங்கள் பசி, பட்டினி, துயரங்கள், வேதனை, மாற்று வஸ்திரம் இல்லை, கிழிந்த வஸ்திரம், கால்களுக்கு போட செருப்பு இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்க பால் இல்லை, இப்படி பல நெருக்கடியான சூழ்நிலை. ஆனால் இன்றும் கர்த்தர் உன்னத நிலைமைக்கு வைத்திருக்கிறார். எப்படி வந்தது? கீழ்ப்படிந்தார், புறப்பட்டு போனார். ஆண்டவருடைய வார்த்தை கனமாய் எண்ணினார். ஆவியானவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். ஆனபடினால் கர்த்தர் அவரை இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாங்க. மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். வெளியே பார்த்தா சில நேரம் பைபிளும் பாட்டு புக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்குதா? எதுவுமே இல்லையே. அப்படின்னா நம்ம என்ன கிறிஸ்தவர்கள்? செத்துப்போன கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற இடத்தில் முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டுக் கொள்ளுங்க, கண்ணை மூடுங்க. ஒரே ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி பயபக்தியோடு உங்களை ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு நீங்கள் அர்ப்பணிங்க. ஆவியின் நிறைவின் அனுபவம் எனக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆவியிலே நான் உம்மை ஆராதிப்பேன்னு சொல்லுங்க. ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. சில தீர்மானங்களை இப்பொழுது எடுங்க. ஒருவர் கூட சும்மா இருக்காதீங்க, கண்ணை மூடிருங்க. பயபக்தியோடு கூட, வீடா இருக்கலாம், இருக்கிற இடத்துல கண்ணை மூடிருங்க. பயபக்தியோடு கூட வாயை திறந்து ஏசப்பாவை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. வெட்கப்படாதீங்க. வீட்டில் தான் இருக்கிற, யார் பார்க்கிறாரு? கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வாயை திறந்து விடுதலையோடு கூட ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலன்னா நீங்க ஒரு செத்து போன கிறிஸ்தவர்கள். அந்நிய பாஷை பேசலன்னா நீங்க செத்து போன கிறிஸ்தவர்கள். வேண்டாம், இந்த வாழ்க்கை விட்டு மனம் திரும்புங்கள். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வாயை திறந்து விடுதலையோடு, சர்வ வல்லமையுள்ள தேவனை, ஆவியில நிறைந்த ஒரு வாழ்க்கை தாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 பொழிந்திடும் வல்லமை. ஒவ்வொருவர் நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு கூட, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு தாரும், என்னை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. தேவ சமத்தில் கேளுங்க, சோர்ந்து போகாதீங்க. விட்டு கொடுங்க. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கிறார். தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரீபாலப சந்தரபா, ரிக்கரபௌதரப சந்தரபா, ஓரி அந்தரபௌதரப சபலபரபா. ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த 6வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றும் என்று சொன்ன ஆண்டவரே, பரிசுத்த ஆவிக்குள் நிரப்பப்படுகிற அனுபவம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற அனுபவம், பரிசுத்த ஆவியில் ஆராதிக்கிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நிர்விசாரங்கள் எடுத்து போடுங்கப்பா. கடமை பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். ஒவ்வொருவரை தொடுங்க, வாலிபர்களை தொடுங்க, வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. அபிஷேகம் பெறாதவர்களை தொடுங்கப்பா. உண்மை கிறிஸ்தவர்களாய் மாற்றும், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. நல்ல கர்த்தரை பாடுகிறவர்களாய் மாற்றுங்க, நல்ல கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாற்றுங்க, ஜெயிக்கிற கிறிஸ்தவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. சுயமாய் வாழ்ந்த நாட்கள் போதும், தேவ ஆவியினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஆலயம் திறக்கும் போது உம்முடைய பிள்ளைகள் வரும்போது வல்லமையான சாட்சிகளை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே. ஆராதனை உம்முடைய பிள்ளைகள் விடக்கூடாது, உபவாச ஜபங்களை உம்முடைய பிள்ளைகள் விடக்கூடாது, வேதபாட கூட்டங்களை உம்முடைய பிள்ளைகள் விடக்கூடாது. ஆலயம் திறந்தவுடனே புதிய அனுபவத்தோடு உம்முடைய பிள்ளைகளுமை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளோடு கொண்டிருங்க. கவலைகள், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஜெபம் இல்லாமல், வேத வாசிப்பு இல்லாமல், தேவ பிரசன்னம் இல்லாமல், தேவ சத்தம் கேளாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சாப்பிடணும், உறங்கணும் என்கிற வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. உண்மையுள்ள வாழ்க்கை வாழட்டும், இயேசுவுக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. இந்த மாதத்தில் புதிய நாளுக்குள்ளே, பிறந்த நாள், திருமண நாளுக்குள் பிரவேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கோடா கோடியாய் பெருக பண்ணுங்க. அற்புதங்களை காணும்படி உதவி செய்யுங்க. உடைய கிருபை பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். சீக்கிரமாய் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளட்டும். சிறு பிள்ளைகளை நிரப்புங்க, வாலிபர்களை நிரப்புங்க, பெரியவர்களை, முதியவர்களை நிரப்புங்க. ஆலயம் திறக்கும் போது ஆவியில் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவர்களாய், அந்நிய பாஷை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாய் ஆராதிக்க உதவி செய்யுங்க. உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். 4 காரியம் வேகமாய் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுதல், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுதல், பரிசுத்த ஆவியில் ஆராதனை செய்தல், ஆவியானவரால் நடத்தப்படுதல். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்காய் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் வாழுங்கள். ஜெயிக்கிற கிறிஸ்தவர்களாய் மாறுங்கள். தேவ கரங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.